ஓம் சாந்தி. ஒரு குருகுலத்தில் ஒரு ஸ்டூடெண்ட் இருந்தாங்க. அவங்க ரொம்ப மந்த புத்தி உடையவராக இருந்தார். மந்த புத்தி அப்படின்னா அவங்களுக்கு ஸ்லோகம், சமஸ்கிருத அந்த வியாகரம் இது எல்லாமே புரியாமல் இருந்தது. சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயம் எதுவுமே மண்டையில் ஏறலை. எல்லா மாணவர்களும் அவங்கள மந்த புத்தி மந்த புத்தி அப்படி சொல்லிட்டு கூப்பிட ஆரம்பித்தாங்க. அவருடைய குருவும் அவருக்கு சொல்லிக் கொடுத்தாரு. நிறைய விளக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணாரு. ஆனாலும் அவங்களுக்கு புரியவே இல்லை. கடைசியில ஒரு குரு சொன்னாரு, "இது உனக்கு கொஞ்சம் கஷ்டம். நீ இப்படி பண்ணு. வீட்டுக்கு போயிடு" அப்படின்னு. அவனும் அதை ஏத்துக்கிட்டு சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ போகக்கூடிய வழியில அவங்களுக்கு ஒரு கிணறு தெரியுது. அவங்களுக்கு ரொம்ப தாகமா இருக்கு. அங்க கொஞ்சம் பெண்கள் தண்ணீர் எடுத்துட்டு போறத பார்க்குறாங்க. அந்த கிணத்துல அவங்க எட்டி பார்க்குறாங்க. அங்க ஒரு கயிறு இருக்கு. அந்த கயிறு என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த கல்லையும் அப்படியே உரசிட்டு இருந்திருக்கு. அவங்க தொடர்ந்து அத பார்த்துட்டே இருக்காங்க, பார்த்துட்டே இருக்காங்க, பார்த்துட்டே இருக்காங்க. இப்ப யோசிக்கிறாங்க. இவ்ளோ மென்மையான கயிறு ஒரு கல்லையும் உரைக்க முடியுது அப்படின்னா, நம்ம தொடர்ந்து பயிற்சி பண்ணோம் அப்படின்னா, நானும் பயிற்சி பண்ணேன் அப்படின்னா, என்னுடைய இந்த மந்த புத்தி கூட கூர்மையா ஆகும் தானே அப்படின்னு யோசிக்கிறாரு. அவர் அங்க நின்னு அப்படியே அத பார்த்துட்டு, அப்புறம் திரும்பி குருஜி கிட்ட சொல்றாரு. "எனக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு மட்டும் குடுங்க. நான் திருப்பி படிக்கிறேன்" அப்படின்னு சொல்றார். அதுக்கப்புறம் அவங்க திரும்பியும் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. மற்றவர்களும் எவ்வளோ படிக்கிறாங்களோ, அதை விட டபுள் மடங்கா படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் மெதுமெதுவா 17ஆம் நூற்றாண்டுல இந்த சின்ன சிறிய இறைவன் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். யாரு அப்படின்னா வரதராஜா அப்படின்னு சொல்லிட்டு. சமஸ்கிருத அறிஞராகவும் அவர் ஆனாரு. அவர் சமஸ்கிருத வியாகரத்தினுடைய மிகப்பெரிய புக்ஸ் எல்லாமே எழுதினாரு. நிறைய புக்ஸ் எல்லாமே எழுதியிருக்காரு. இப்போ கஷ்டமான வியாகரண விஷயங்கள் 4000 இருந்ததை ஸ்டூடெண்ட்ஸ்க்காக 700 வரிகளில் மாற்றியும் எழுதி கொடுத்தாரு. அதனால இது எப்படி நடந்தது? இதற்கு காரணம் என்ன அப்படின்னா தொடர்ச்சியின் சக்தி, இடையறாத முயற்சி. நமக்கு ரொம்ப கஷ்டமான தோன்றக்கூடிய பாடம் சமஸ்கிருத கிராமர் ரொம்ப கடினமாக பாடமாக சொல்லப்பட்டதை அவரே அதை மாற்றி இப்படி பயிற்சி பண்ணி இவ்வளோ வெற்றி அடைஞ்சார். அவருடைய மிகப்பெரிய பலகீனம், ஒருவருக்கு ஒரு மொழி பலகீனமாக இருக்கலாம், அதுவே அவங்களுடைய பலவீனமாக இருந்தது அப்படின்னா அதை நம்ம பயிற்சி பண்ணுறதுனால அதை நம்ம முறியடிக்க முடியும். அவங்க திரும்பி அந்த ஒரு பாடத்தில் இவ்வளோ முன்னேறினாங்க. இப்போ இவ்வளோ முன்னேறினாங்க, அப்போ அதுக்காக அவங்க என்ன பண்ணாங்க, அந்த பயிற்சியை தொடர்ந்து பண்ணாங்க. அவருக்காக தமிழ்நாட்டில் கூட காஞ்சிபுரத்தில் வரதராஜான்னு சொல்லிட்டு ஒரு கோயில் கூட இருக்குது. ஆகையினால இது எப்படி நடந்தது? தொடர்ச்சி, பொறுமை. இப்போ சமுத்திரம் ரொம்ப ஆழமானது. அந்த சமுத்திரத்தில் நம்ம மூழ்கணும், அதாவது கடலில் நம்ம மூழ்கணும் அப்படின்னா டெய்லி 1 மணி நேரம் கூட நம்ம ஒரு பலகீனத்தில் நம்ம வேலை பண்ணோம். 1 மணி நேரம் அப்படின்னா 24 மணி நேரத்தில் 4% தான். அதற்காக நம்ம ஒதுக்கலாம். இந்த தினசரி ஹோம்ஒர்க்கை 1 மணி நேரத்தில் முடிக்கணும். முழு நாளும் அதை செஞ்சிட்ருக்க வேண்டாம். இதில் 2 ரூல் இருக்குது. ஃபஸ்ட்டு ரூல் என்ன அப்படின்னா, வியர்வை சிந்த வேண்டும், அதாவது கஷ்டப்பட்டு உழைக்கணும், அதை விடக்கூடாது. 2வது ரூல், முதல் விதியை மறக்கக்கூடாது. கடின உழைப்பை தொடர்ந்து பண்ணணும், செய்யணும் 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 செய்யணும். இதுதான் என்னுடைய ஒரே பலகீனம் அப்படின்னு தெரிஞ்சால் அதுலேயே கவனம் செலுத்துங்க, அதுலேயே வேலை செய்யுங்க. மற்ற எல்லாத்தையும் மறந்துடுங்க. பகல் இரவு அதுலேயே வேலை செய்யணும். அதையே நம்ம ஒரு பலகீனம் இருக்குன்னா அதை எப்படியாவது நம்ம முறியடிக்கணும். அது பிரம்மச்சரியம் கடைபிடிக்கிறதா இருக்கட்டும், அதில் பலகீனம் இருந்தால் அதற்காக எல்லா புக்ஸு இதுவரை என்னெல்லாம் சொல்லியிருக்காங்களோ அதெல்லாம் எடுத்து படிங்க. இப்போ அதற்கான எல்லா சாதனங்களும் இருக்கக்கூடிய எல்லா குழுக்கள் எல்லாத்தையும் நம்ம சேர்த்து படிக்கணும். மொழியில் ஏதாவது பலகீனம் இருந்ததுன்னா அதை நம்ம கற்றுக்கணும். இப்போ எனக்கு ஒரு மொழி தெரியணும் அப்படின்னா நீங்கள் அதை கற்றுக்கோங்க. பற்றுதல் பலகீனம் அப்படின்னா, யாருக்கிட்ட பற்றுதல் இருந்தது அப்படின்னா அதை நீக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அதற்காக என்னென்ன கிளாஸ் கேட்கணும், என்ன செய்யணும், எப்படி இருக்கணும்னு அதை பற்றி பார்க்கணும். இப்போ முக்கியமானது என்ன அப்படின்னா கவனம். மொபைல் ஃபோனில் பலகீனம் இருந்தது அப்படின்னா என்ன செய்யணும்? ஃபோன் டிஸ்ட்ராக்ஷன் ஹேக். அதில் 2 விஷயம் இருக்குது. நீங்கள் படிச்சுட்ருக்கப்போ ஃபோனை எடுக்கணும்னு ஆசை வந்துச்சுன்னா
10 நிமிஷம் ரூல் வச்சுக்கோங்க. மனசுக்கிட்ட சொல்லுங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் 11வது நிமிஷத்தில் அந்த ஆசை மறைஞ்சு போயிடும். இப்போ கடுமையான பசி உங்களுக்கு இருக்குது, ரொம்ப பசிக்குது அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுன்னு சொல்லுங்கள். அப்புறம் 11வது நிமிஷத்தில் அந்த இனிப்பு சாப்பிடணும் அப்படின்ற ஆசை குறைஞ்சிரும். சாப்பிட்டதுக்கப்புறம் இனிப்பு வேணும்னு நினைப்பாங்க சில பேர். அதில் அடுத்து நீங்கள் சொல்லணும் இப்போ வேண்டாம் அப்படின்னு. இப்போ இன்னொரு வழி இருக்குது. உங்கள் ஃபோனுக்கு ரொம்ப நீளமான பாஸ்வேர்டை போட்டுக்கோங்க. அது திரும்ப திரும்ப நீங்கள் யாருக்கும் யூஸ் பண்ணணும் அப்படின்னா போடணும் அப்படின்னா கஷ்டமாக இருக்கும். அது நீளமாகவும் கஷ்டமாக இருக்கும். இது 2வது ட்ரிக்ஸு. ஃபஸ்ட்டு ஃபோன் டிஸ்ட்ராக்ஷன் பண்ணுறது, 10 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்துக்கலாம் அப்படி அந்த மாதிரி பண்ணுறது. இன்னொன்று உங்கள் பாஸ்வேர்டை நீளமாக போட்டுக்கிறது. அப்படி போடும்போது எடுத்து நம்ம எல்லாத்தையும் போட்டு அதை ஓப்பன் பண்ணி அப்போ அந்த மாதிரி ஆகிடும். இப்போ 10 நிமிஷ விதி, ஃபோன் டிஸ்ட்ராக்ஷன் ஹேக்கு, இன்னொன்று நீளமான பாஸ்வேர்டு. மறந்துருச்சு அப்படின்னா அது ரொம்ப நல்லது. இன்றைக்கி சனிக்கிழமை என்ன பண்ணுவோம்? இன்றைக்கி நம்ம எல்லா ஹோம்ஒர்க்கையும் செய்யணும். இன்றைக்கி கொடுக்கப்படக்கூடிய வேலை ரொம்ப ஈஸியானது. பிரெயின் சிங் எக்ஸசைஸ். அதாவது என்ன அப்படின்னா, நம்ம ஒரு 5 மகா வாக்கியத்தை பார்ப்போம். அதில் 4வது நான் அப்படின்றதுக்கு பதிலாக அதில் ஒரு வரியை சேர்க்கணும். நான் ஆத்மா. இதை கண்ணை மூடி எழுதணும். கண்ணை மூடிக்கிட்டே நான் ஆத்மான்னு எழுதணும். இப்போ எழுதுங்க பார்க்கலாம். பிரெயின் சிங் எக்ஸசைஸ். ரைட் அண்ட் லெஃப்ட் பிரெயின் சரியாக வேலை செய்யுது அப்படின்னா இதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். கண்ணை மூடி டைரியை திறந்து எழுதுங்க, நான் ஆத்மா. அது ஒரே 108 ஸ்ரீமத் தான். அதாவது இதை வெறுமனே படிக்கணும். இதுதான் 2வது வேலை. 5வது என்ன அப்படின்னா, அதற்கு பிறகு அதாவது ஃபஸ்ட்டு பிறந்த நாளினுடைய முக்கியத்துவத்தை தெரிஞ்சுக்கிறது. இதற்காக ஒரு டயக்ராம், ஒரு படம் வரையணும். 2வது ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னா, ஸ்வீட் வார்ட்ஸ், அதாவது இனிமையான வார்த்தைகள், ஸ்வீட் வேர்ட்ஸ். இப்போ நீங்கள் கேட்டிருப்பீங்க, ஐ எம் சாரி, ப்ளீஸ் அப்படிலாம். இப்போ தேங்க்யூ இந்த மாதிரி எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. பயிற்சி பண்ணணும். என்ன பயிற்சி செய்யணும் அப்படின்னா, இந்த 4 மகா வாக்கியம் என்ன, இது ரொம்ப பழைய டெக்னிக்கு. எந்த மகா வாக்கியம்? ஐ எம் சாரி, என்ன மன்னிச்சிருங்க. நான் யாருக்கு துக்கம் கொடுத்தனோ, யாரோட மனசை காயப்படுத்தினோ, ரொம்ப தடையாக இருக்கிறது என்ன, நம்மளுடைய புருஷார்த்தத்தை கீழே இழுத்துட்ருக்கு. அதனால் நாம் என்ன செய்யணும்? நாம் எத்தனை ஆத்மாக்களுக்கு எப்போது துன்பம் கொடுத்தோமோ, இப்போ துன்பம் கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு நம்மக்கிட்ட ரிஜிஸ்டர் இல்லை எவ்வளோ துன்பம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு. ஆனால் அவங்கக்கிட்ட கரெக்டாக இருக்கும். எப்போ எந்த நேரத்தில் நீங்கள் அவங்கள என்ன சொன்னீங்கன்னு கரெக்டாக சொல்லுவாங்க. அதனால் நம்ம என்ன செய்யணும்? என்ன மன்னிச்சிருங்க, நான் மன்னிப்பு கேட்குறேன், என்னால் தப்பு நடந்துருச்சு, எனக்கு வருத்தம் இருக்குது, ஐ எம் சாரி அப்படின்னு சொல்லணும். ப்ளீஸ் ஃபர்கிவிங் மீ அப்படின்னு சொல்லணும். நன்றி சொல்லணும். நாம் எத்தனை ஆத்மாட்ட இருந்து எவ்வளோ ஹெல்ப் வாங்கியிருக்கோம், உதவி கிடச்சிருக்கு. ஆனால் ஒருபோதும் அவங்களுக்கு நன்றி சொன்னதில்லை. எடுத்துக்கிட்டோம் ஆனால் நன்றி சொல்லலை. இது அவங்களுடைய கடமைன்னு சொல்கிறோம், அவங்க செய்யணும்னு சொல்கிறோம். விகர்மம், குப்பை எல்லாம் முடிஞ்சிருது. ஆகையினால இன்றைய இந்த 5 வேலை, முதல் வேலை என்ன பண்ணணும்? பர்த்டே கேக் பண்ணணும், அதாவது வரையணும். இனியிலிருந்து கேக் மற்றும் 3 மெழுகுவர்த்தி. 2வது இந்த 4 வரி, அதை படித்து அவற்றை பயிற்சி பண்ணணும். முடிஞ்சால் ஒரு க்ளோஸான அறையில் இருந்தீங்க அப்படின்னா கைகளை இப்படி கூப்பி பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இந்த ஆத்மாக்களுக்கு நான் ரொம்ப துன்பம் கொடுத்துருக்கேன். இப்போ ஒரு டைம் கண்ணை மூடி நாம் துன்பப்படுத்திய, இல்லை திட்டுன, கடுமையான வார்த்தைகளை பேசிய, ஒத்துழைக்காத, அவமதித்த, இழிவுபடுத்திய, துன்பப்படுத்திய எல்லா ஆத்மாக்களையும் நினைவில் கொண்டு வாங்க. ஓ ஆத்மாக்களே, என்னை மன்னித்து விடுங்கள், நான் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு சொல்லுங்கள். யாருக்கெல்லாம் நீங்கள் துக்கம் கொடுத்துருப்பீங்க இல்லையா, அவங்களாம் உங்கள் முன்னாடி கொண்டு 2 கையும் கூப்பி மன்னிப்பு கேளுங்க. யாருக்கெல்லாம் துக்கம் கொடுத்தீங்க, துன்பப்படுத்துனீங்க,
நான் உங்கள் எல்லாருக்கும் மன்னிப்பு கேட்குறேன். ஃபர்கிவிங் மீ, என்னை மன்னிச்சிருங்க அப்படி சொல்லுங்கள். தேங்க்யூ. அண்ட் அடுத்தது வந்து அன்பு. 3வது அன்பான விளக்கம். இது செய்ய வேண்டிய விஷயம். இதில் வந்து எழுத வேண்டியது எதுவும் இல்லை. யாருக்காவது ஏதாவது நீங்கள் விளக்கணும் அப்படின்னா அன்பாக பண்ணுங்க. அப்புறம் நான் அப்படின்றதுக்கு பதிலாக அதை பலி கொடுத்துட்டு இதில் 8 முறை எழுதுங்க. நான் ஆத்மா. எப்படி எழுதணும்? கண்ணை மூடி எழுதணும். கண்ணை மூடி எழுதுறது ஈஸி. அதுக்கு மேலே ஒரு நிலை இருக்குது. கண்களை மூடி டைப் பண்ணுறது கீபோர்டில் செய்யலாம். ஆனால் மொபைலில் கண்ணை மூடி உங்கள் பெயரை மட்டும் டைப் செஞ்சு பாருங்கள், முடியாது. கஷ்டம், சின்னதாக இருக்கும் இல்லையா? ஆகவே இதையெல்லாம் என்ன? பிரெயின் எக்ஸசைஸ். ரைட் பிரெயின், லெஃப்ட் பிரெயின், இது ரெண்டுமே வந்து பார்க்கணும். இதில் நாம் என்ன பண்ணுறோம் அதை வந்து விசுவலைசேஷன் பண்ணணும். கடைசி 5வது 108 ஸ்ரீமத். அது குழுவில் போஸ்ட் போடுவோம். நம்ம குரூப் இருக்கு இல்லையா, அதில் 108 ஸ்வமான் அந்த ஸ்ரீமத் வந்து போடுவோம். நீங்கள் அது ஒரு டைம் வந்து ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. கூடவே என்ன சொல்லியிருக்கோம்? தொடர்ந்து செய்யணும். செய்ய வேண்டும். சோர்ந்து போகக்கூடாது. சோர்வுக்கு அனுமதியே கிடையாது. சோர்வாக இருக்கிறீங்க அப்படின்னு உணர்கிற டைமில் இந்த சோர்வில் ஆனந்தம் இருக்குதுன்னு நினைங்க. சோர்வில் என்ன இருக்குது? ஆனந்தம். இப்போ 2 ரூல் சொல்லியிருக்கோம். ஃபஸ்ட்டு ரூல் வியர்வை சிந்தி இருக்கணும். அதாவது வியர்வை இல்லாமல் இருக்கக்கூடாது, அப்படி கஷ்டப்பட்டு உழைக்கணும். 2வது முதல் விதையை ஒருபோதும் மறக்கக்கூடாது. பாஸ் எப்போதும் சரி அப்படின்ற விதி மாதிரி. அது விதி எண் 1. நம்மளுடைய தலைவர் எப்போவுமே சரி. விதி எண் 2, அவர் சரியில்லை அப்படின்னா விதி எண் 1 பின்பற்றுங்க. அநியாயம் பண்ணுறாங்க, தவறு அப்படின்னு நமக்கு தோணுச்சுன்னா என்ன செய்யணும்? அந்த நேரத்தில் ரொம்ப ஈஸி, விதி எண் 1 பின்பற்றுங்க. விதி எண் 1 என்ன சொன்னோம்? நம்ம எல்லாத்தையும் மறந்துடணும், அதாவது உழைக்கணும், கஷ்டப்பட்டு உழைக்கணும். அப்போ வந்து அவங்க தான் சரி அப்படின்னு. ஆகவே இந்த 2 விதிகள் தேர்விற்கு. இந்த பட்டியினுடைய 20வது நாள் முடிஞ்சது, 21 நடந்துட்டுருக்கு. ஏப்ரல் 4 அன்னைக்கு வரைக்கும் நடக்கும். அதுக்கு எக்ஸாம் நடக்கும். என்ன அப்படின்னா அமட் எக்ஸாம் நடந்துட்டுருக்கு இல்லையா, அதில் வந்து 21வது அமட்டு வந்து நடக்க போகுது. அந்த எக்ஸாமில் இந்த வேலை யாருக்காவது கொடுக்கணும். அப்போது நீங்கள் யாராவது பண்ணுங்கள். 2 பேர் வந்து கொஸ்டின் பேப்பர் கொடுப்பாங்க. கூடவே நீங்கள் அமைக்க வேண்டிய கேள்வி பேப்பர். ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய 5 மகா வாக்கியத்திலேருந்து அந்த கொஸ்டின்ஸ் வந்து ரெடி பண்ணுங்கள். இந்த 5 மகா வாக்கியங்கள் எப்படி இருக்குது? 5 எத்தனை நாள் பட்டி? 31 நாள். அப்போ எத்தனை ஆகுது? 155 ஆகுது. அப்போ நீங்கள் கேள்விகளை உருவாக்கணும். கேள்விகள் 50 இருக்கும். ஆனால் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக வந்து உருவாக்கணும். அதனால் அந்த வேலை இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். மணிபாய், குஷல்பாய் இதை வந்து சேர்ந்து பண்ணுவாங்க. கூடவே ஏதேனும் உங்களுக்கு வந்து வழிகாட்டுதல் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து புருஷோத் பாய் கிட்டே கேட்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நமக்குமே வந்து அமட் டெஸ்ட் வந்து வரப்போகுது. ஏப்ரலில் வந்து நமக்கும் அமட் வரப்போகுது. 21, 1998, 1999, 2000. இந்த 3 வருஷத்தில் அவ்யக்த முரளிகளோட தொகுப்பு இருக்கும் இல்லையா, அதில் என்னெல்லாம் வந்து பாபா சொல்லியிருக்காரு அப்படின்னு நம்ம வந்து ஆழமாக அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து அவ்யக்த முரளியை படிக்கணும். அதுலேருந்து நம்மளுமே வந்து 50 கொஸ்டின் அட்டென்ட் பண்ணுவோம். ஒரு இதுக்கும் ஒரு மார்க் இருக்கும். இப்போ பர்சன்டேஜில் வந்து 100 மார்க்குக்கு வந்து இருக்கும். இதில் யாரெல்லாம் வந்து நல்ல மார்க்காக 50 எடுக்கிறாங்க இல்லை 45 அபோவ் எடுக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட்டுமே கூட இருக்கும். நல்லது. ஓம் சாந்தி.